ஹே கைஸ், வெல்கம் டு கேஜெட் கடை. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த சவுண்ட் பார்ல ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இஷ்யூ இருக்கிற மாதிரி ஒரு 2-3 சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. பிளஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணும்போதே ஃபிளிப்கார்ட்ல ரிவ்யூ செக்ஷன்ல பார்க்கும்போது ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இஷ்யூ இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ லைவா டெஸ்ட் பண்ண போறோம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்போ பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா 1 மந்த் இருக்கும். இப்போ நியர்லி 1 மந்த் நான் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. என்னுடைய OnePlus டிவில தான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதில் பாத்தீங்கன்னா HDMI ARC அவுட்புட்ல தான் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எந்த இஷ்யூமே வந்ததே இல்லை, டிஸ்கனெக்ட்லாம் ஆனதே கிடையாது. சவுண்ட்லாம் வேற லெவல்ல இருக்கு, பக்காவா இருக்கு. அதை நான் வார்த்தைகளால் விவரிக்க முடியாதுன்னு சொல்லி பழைய வீடியோலுமே நான் சொல்லியிருக்கேன். இப்போ வரைக்குமே நான் யூஸ் பண்ணதுல எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை. இதுல பிரச்சனையே இல்லையா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இஷ்யூ இருக்குது. இதுல கனெக்ட் பண்ணி சாங் கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா சாங் கேட்கற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க ஏதாச்சும் நடுவில் பாஸ் பண்றீங்க அப்படின்னா பாஸ் பண்ண உடனே வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடும். ஒரு 2-3 செகண்ட்ஸ் கழிச்சு அதுவே ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் ப்ளே பண்ணும்போது சாங் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு. நான் ஒரு 3 முறை செக் பண்ணும்போது இப்போ அந்த இஷ்யூ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம லைவாகவே செக் பண்ணிடலாம். ஸோ என்னுடைய மொபைலில் நான் வந்து ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். மொபைலில் செட்டிங்ஸ் போனோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதில் வந்து கனெக்டட்னு காமிக்குது. காப்பிரைட் இஷ்யூ இல்லாத சாங் ஏதாச்சும் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ 1 மினிட்டா ப்ளே ஆகிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் டிஸ்கனெக்ட் ஆகலை. இதை பாஸ் பண்ணி பார்த்தா தான் அந்த இஷ்யூ இருக்கிற மாதிரி தெரியுது. பாஸ் பண்ணி பார்க்கலாம். பாஸ் பண்ணால் கனெக்டட்ல தான் இருக்கு இப்போ வரைக்கும். ஓகே, ஒரு சாங் ஃபுல்லாக ப்ளே பண்ணதுல எந்த இஷ்யூவும் வரல. வேற ப்ளே பண்ணி பார்க்கலாம். டிஸ்கனெக்ட் ஆச்சோ இல்லையா? கனெக்ட் ஆச்சா இல்லையா நான் திருப்பி வச்சுக்கிறேன் என்னுடைய கம்ஃபர்ட்டுக்கு. இல்லை, இப்போ வரைக்கும் டிஸ்கனெக்ட் ஆகலை. ஏன்னா பாஸ்ல இருக்கும்போது அது டிஸ்கனெக்ட் ஆகுது. பாஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லை, டிஸ்கனெக்ட் ஆகல. இந்நேரம் ஆயிருக்கணும் டிஸ்கனெக்ட் ஆயிருந்தா. இல்லையே, டிஸ்கனெக்ட் ஆகலையே. இப்போ ஆகலையே. வேற சாங் பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஆகல. இதில் டிஸ்கனெக்ட் ஆகல. டேப்ல கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் ப்ளூடூத் டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம், ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இதில் ப்ளூடூத் பேர் கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டுக்கலாம். ஸோ ப்ளே பண்ணால் மறுபடியும் ப்ளே ஆகுது, பார்க்கலாம். இல்லைப்பா, டிஸ்கனெக்டே ஆக மாட்டேங்குது. ஆனால் நான் என்னுடைய மொபைலில் கனெக்ட் பண்ணும்போது 3 முறை டிஸ்கனெக்ட் ஆச்சு. இன்னைக்கு காலையில் கூட அந்த இஷ்யூ பார்த்தேன் நான். ஆனால் இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம், என்னவோ தெரியல, டிஸ்கனெக்ட் ஆக மாட்டேங்குது. டிஸ்கனெக்ட் ஆகவில்லை. இது நம்ம எப்படி சர்ச் பண்றது, எப்படி இதுக்கு நம்ம கன்க்ளூஷன் கொடுக்கறதுனே தெரியல. இல்லை, வேற ஏதாவது சாங் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஆனா சவுண்ட் எஃபெக்ட்லாம் எந்த குறையுமே இல்லப்பா. 160 வாட்ஸ் செமையா பட்டைய கலப்பு. அந்த அதெல்லாம் நீங்க வந்து லைவா கேட்டீங்கன்னா தான் புரியும். டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ப்ளே ஆகல பாரு, ஆட்டோமேட்டிக்கா அதுவே கனெக்ட் ஆகுது. ஓகே, மறுபடியும் பாருங்க, பாஸ் ஆயிடுச்சு. இப்போ ப்ளே பண்றேன். ஓகே. இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிஸ்கனெக்ட் ஆச்சு, அதுவே ஆட்டோமேட்டிக்காக. நம்ம ஆக்சுவலி பாஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, பாஸ் பண்ணிட்டு பேசும்போது டிஸ்கனெக்ட் ஆச்சு, மறுபடியும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆச்சு. ஸோ நம்ம ப்ளே பண்ண உடனே ப்ளே ஆச்சு. இந்த மாதிரி தான் ஏற்கனவே ஆச்சு. இப்பயும் பாரு, மறுபடியும் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிடுச்சு. ப்ளே கொடுத்துருக்கேன், வரல சாங்கு, டிஸ்கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிடுச்சு. சாங் ப்ளே ஆகுது, ஆனால் ப்ளூடூத்தில் ப்ளே ஆகல. ப்ளூடூத் ஆன்ல தான் இருக்கு. இந்த பாரு, ப்ளூடூத் ஆன்ல தான் இருக்கு. இப்போ கனெக்ட் ஆகி அதுவே பாஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெஸ்யூம் கொடுக்கலாம். ப்ளே ஆகுது. டிஸ்கனெக்ட் ஆகணுமே, ஆகல. டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ பாஸ் பண்ணோம்னா டிஸ்கனெக்ட் ஆயிடுது. ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ
வீடியோ வந்து பாஸ் ஆயிடுச்சு. இப்போ ப்ளே பண்றேன், ரெஸ்யூம் பண்றேன். வருது. மறுபடியும் பாஸ் பண்ணலாம். இப்போ டிஸ்கனெக்ட் ஆகல. டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. அதுவே கனெக்ட் ஆகும் பாருங்க. கனெக்ட் ஆயிடுச்சு. சவுண்ட் வந்துச்சா? கனெக்ட் ஆயிடுச்சு. வீடியோவும் பாஸ் ஆயிடுச்சு. ஓகேப்பா. ஸோ வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இஷ்யூ இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளே பண்ணதுலலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ நம்ம ஆண்ட்ராய்டில் கனெக்ட் பண்ணி டேப்ல ப்ளே பண்ணும்போது இந்த இஷ்யூ இருக்கு. ஆனால் நான் வந்து 3 டைம்ஸ் வந்து என்னோட ஐஃபோனில் தான் கனெக்ட் பண்ணேன்னு சொன்னேன். அந்த 3 முறையுமே டிஸ்கனெக்ட் ஆச்சு. இன்னைக்கு காலையில் கூட நான் செக் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ பண்றேன். காலையில் டிஸ்கனெக்ட் ஆனதுனால தான் சரி ஓகே இந்த வீடியோ மறுபடியும் பண்ணிடலாம் அப்படின்றத பண்ணேன். இப்போ நம்ம லைவா ப்ளே பண்ணும்போது ஐஃபோனில் டிஸ்கனெக்ட் ஆகல, ஆனால் ஆண்ட்ராய்டில் டிஸ்கனெக்ட் ஆச்சு. இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து HDMI ARCல கனெக்ட் பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இது வரைக்கும் அந்த இஷ்யூ வந்ததே இல்லை, டிஸ்கனெக்ட்லாம் ஆகல. ARCல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி போறீங்க அப்படின்னா கண்டிப்பா தாராளமா இது வாங்கலாம். 1 month நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். டிஸ்கனெக்ட்லாம் ஆனதில்ல. இந்த ப்ளூடூத்ல மட்டும் டிஸ்கனெக்ட் ஆகுது. வாங்கின ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே செக் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் இன்னைக்கு காலையில பண்ண டெஸ்ட் வரைக்குமே 3 முறையுமே டிஸ்கனெக்ட் ஆச்சு. இப்போ இந்த லைவ்லயுமே உங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆச்சு. ஸோ ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இஷ்யூ இருக்குது இந்த மாடல்ல. நீங்க ப்ளூடூத் தான் மெயினா யூஸ் பண்ண போறீங்க, ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி தான் அப்படின்னா இந்த சவுண்ட் பார் வாங்காதீங்க. வேற ஏதாவது மாடல்ல நீங்க ப்ரிஃபர் பண்ணி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா HDMIல ARCல நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணும்போது வால்யூம் 15ல இருந்து தான் வந்து சுவிட்ச் ஆன் ஆகுது. ஸோ அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. 0ல இருந்தோ இல்லை நம்ம ஆல்ரெடி வாட்ச வால்யூம்ல இருந்தோ அது வந்து கண்டினியூ ஆகுது கிடையாது. ஃபுல்லா ஆஃப் ஆயிட்டு ஆன் ஆகும்போது பாதி வால்யூம்ல அதாவது 15ல தான் வந்து பிளே ஆகுது. ஸோ ஒரு முறையும் டிவியை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது ஃபுல் வால்யூம் கம்மி பண்ணிட்டு தான் நம்ம வந்து டிவியை பிளே பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா எடுத்தோடனே தடா புடான்னு தான் காண்டாகுது ஃபர்ஸ்ட்ல. ஸோ அது வந்து நீங்க பார்த்து வாங்கிக்கணும். வேற எதுவும் இல்லை, இந்த 2 மட்டும் தான் ப்ளூடூத் டிஸ்கனெக்டிவிட்டி இஷ்யூ இருக்கு. பிளஸ் வந்து இந்த வால்யூம் 15ல பிளே ஆகுது. எனக்கு பர்சனலா பிடிக்கல. மெமரி மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நம்ம ஆல்ரெடி என்ன வால்யூம்ல ஆஃப் பண்ணமோ அந்த வால்யூம்ல இது சுவிட்ச் ஆன் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். இல்லை அட்லீஸ்ட் வால்யூம் 5லயோ இல்லைன்னா 1லயோ இல்லை 0லயோ இதுலயும் ஒன்று சுவிட்ச் ஆனா கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதனுடைய ஜென்யூன் ரிவ்யூ. இதே மாதிரியான ரிவ்யூஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னு கேட்ஜெட் கடையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது உங்களுக்கு இந்த சவுண்ட் பார்ல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன். தேங்க்யூ, பை.